தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக கிலோ கணக்கில் கேக்குகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பிளம் கேக்குகள் தயாரிக்கும் பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் விதமாகவும் கொண்டாடும் வகையிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு முன்பே வீடுகளில் நட்சத்திரங்கள் கட்டுவதும் குடில் அமைப்பதும் பண்டிகையின் தொடக்கமாக இருக்கும் நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கேக் கொடுத்து மகிழ்வது அன்பின் பரிமாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. பலவிதமான கேக்குகள் இருந்தாலும் கிறிஸ்துமஸுக்கு அதிக வரவேற்பை பெறுபவை பிளம் கேக்குகள். 2 monthsக்கு முன்னாடியே வந்துட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா ஊற வைக்கணும். ப்ளம் கேக்கான பேசிக் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஊற வைக்கிறதுக்கு நமக்கு அது ஒரு குறிப்பிட்ட பீரியட்ஸ் வரைக்கும் ஊற வச்சா தான் அதோட டேஸ்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ 2 monthsக்கு முன்னாடிலேருந்தே நாங்கள் இதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிறிஸ்மஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளம் கேக்குன்றது ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பற்றியும் பேசிக்காக மக்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கும் கண்டிப்பாக. அதனால் அதுக்கான வரவேற்பும் நல்லா தான் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும். பிளம் கேக்குகளிலேயே விதவிதமான சுவைகளில் பொதுமக்கள் விரும்பி கேட்பதாகவும் அவர்கள் கேட்பதற்கு ஏற்றாற்போல் தயார் செய்து வைப்பதாகவும் கூறுகிறார்கள் பேக்கரி உரிமையாளர்கள். இப்போ ஆல்ரெடி நாங்கள் 2000 kgக்கு மேலே ப்ளம் அடிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய 2-3 ஆர்டர்ஸ் பெண்டிங் இருக்குது. ஆல்மோஸ்டில் 10 kgக்கு மேலே பர் டே ஒரு ஆள் எடுத்துகிட்டு போகிறாருன்னா பல்கான ஆர்டர்ஸு. அதனால ரிச் ப்ளம், பிளாக் ப்ளம், இந்த மாதிரி வெரைட்டியான ப்ளம்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. ஆல்மோஸ்ட் 30 வெரைட்டியான ப்ளம்ஸ் நம்மகிட்ட இருக்கு. வாடிக்கையாளர்களை கவர்வதற்காகவும் பிளம் கேக்குகள் மிகவும் அழகாக அட்டை பெட்டிகளிலும் பொக்கே போன்ற வடிவமைப்பிலும் சிறிய அளவிலான டின்களிலும் அலங்கரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக தயார் செய்யப்பட்டுள்ள இந்த கேக்குகள் அன்பின் அடையாளங்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஸ்ரீஹரிஷ். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை.